妖怪一脚踢开，要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。This is my life， 你处理失败，我的梦想，我的光荣已不存在。Take back my life, my goals in sight. I give you everything, I have to fight the fight. 为爱寻求穿越怒海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，只因你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。百里离光啊！மயிலில் யுகுவாங், நீ எங்க இருக்க? இங்கதான் இருக்கன்னு தெரியும். இப்பவே வெளியே வா. வெளியே வா. நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். வெளியே வந்து என்ன பார்க்க விருப்பம் இல்லையா? எதுக்காக வெளியே வர மறுக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்க்கும்போது நான் என்னுடைய மன்னிப்பை கேட்க தான் போறேன். அவனா? மூத்தவரே, 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 நாங்க தாமதமா தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஆச்சு? மூத்தவர் கோன்யானுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவங்க இன்னும் கண்ணு கூட திறக்கல. அவங்க எங்க இருக்காங்க? ஷாங்ஜி பள்ளியோட அறையில. கூட இருக்கிறது தியானி. நீங்க எல்லாரும் லிங்ஷானுக்கும் சாய்வேக்கும் பாதுகாப்பா இருங்க. மத்தவங்க எல்லாரும் காயப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு நிமிஷம். மூத்தவரே, நீங்க சோஷன்ல மூத்தவர் பாய்குய பாத்தீங்களா? இருக்காரே, எதுக்காக கேக்குற? நான் சும்மா தான் கேட்டேன். அப்படின்னா இன்னைக்கு நான் பார்த்தது பொய்யா? அண்ணா, அண்ணா.
குடினா. அது ஒரு இனிப்புன்னா நல்லா இருக்கா? ஹோய், உன்னை காப்பாத்த இன்னைக்கு உயிரை விட்டுருப்பேன். நீ என்னடானா எனக்கு இனிப்பு கொடுக்குற? அது சரி. நாம சூஷன் போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச தேநீரை பண்ணி தரேன். அது சரி, நீ எங்க போன? எங்க இருந்து திடீர்னு இங்க வந்த? நீங்க ஆபத்துல இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அதான் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தேன். நம்மள காப்பாத்த இந்த அம்பை யார் விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? யாரு? ஷாங்ஜியோட பைலி லியூவாங் தான். ஆ? ஆ? பைலி லியூவாங்க பத்தி தெரியாதா? ஒரு அம்பு 100 மைல் தூரத்துல இருந்தும் ஒரு எதிரிய குறி நோக்கி வந்துச்சுன்னா கண்டிப்பா அது அவர் மட்டும்தான். அவர்தான் உலகத்தோட சிறந்த வில்லாளர். ஓ, ஒரு அம்பு விட்டா அது 8 அம்பா பிரியும். அங்கிருந்து வர அம்பை தாண்டி யாராலையுமே போக முடியாது. ஓ, அவ்வளவு திறமைசாலியா? அதனாலதான் அவளே பயந்து ஓடிட்டா போல இருக்கு. 3 வருஷம் முன்னாடி ஷூஷன்ல நடந்த சண்டைக்கு இவர் தான் உதவி பண்ணாரு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தான் தெரியல. அந்த மாணவர்களும் இவரை பத்தி பேச விரும்பல. ஆனா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வீரர்னா அது அவர்தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவரும் ஒரு மாளிகையில மூத்தவர்மோ யாரோ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. பேசாம வா. அச்சச்சோ, அவசரப்பட்டு கழுத்துல கத்திய வச்சிட்டீங்களே. நான் யாருங்கிற உண்மையை சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கத்திய எடுங்க. மாமா வந்துட்டியா? கொஞ்சம் இந்த கத்திய எடுக்க சொல்லுப்பா. ஓ, நீங்க தானே அந்த காட்டுல காப்பாத்தி விட்டீங்களே. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நாம அடிக்கடி சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும்னு. மாமா இங்க என்ன பண்றீங்க? எங்களோட தலைவிக்கு அது தலைவிக்கு என்னாச்சு? போயிட்டாங்க. எங்களோட தலைவி இறந்துட்டாங்க. அது வாய்ப்பே இல்ல. ஆனா அவங்க தானே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், திரும்ப வாங்கன்னு கடிதம் அனுப்புனாங்க. ஆனா அதுக்குள்ள எப்படி உங்க தலைவி எப்படி இறந்தாங்க? தாங்ஸிங் தான் கொன்னுட்டா. அந்த பொண்ணா? இவதான் நீ சொன்ன அந்த பொண்ணா? ஆமா. மாமா இந்த டாங்ஸிங்க வியோக்சின் மாளிகையில கடத்தி வச்சிருக்காங்க. தலைவி பல வருஷமா தேடுறாங்க. ஒரு வழியா இன்னைக்கு அவங்க சந்திச்சாங்க. ஆனா தன்னோட பொண்ணு கையிலேயே அவங்க இறந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. அம்மாடி, என்ன உனக்கு தெரியுதா? நான் தான் அம்மா, உன்னுடைய மாமா. உனக்கு எப்பவும் சாப்பாடு வாங்கி தருவேனே, இப்போ அது நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வருதா? மாமா இருங்க, அவ ஆபத்தானவ. கைய விடு. இவ சிங். இவளை இப்படி கட்டி போடாத. இந்த உலகம் மோசமானதுங்கிறத மறந்துட்டியா? சந்தர்ப்பங்கள் நம்மளை காயப்படுத்தும். இருந்தாலும் இங்க வந்ததுல சந்தோஷம். அந்த மாளிகையில இவ்வளவு என்னமோ பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சின்ன பொண்ணை ஏன் இவ்வளவு மோசமாக்கி இருக்காங்க? மாமா இவ்வளவு போய் லியோக்சின் மாளிகை இவளை கடத்துறது மட்டும் இல்லாம தலைவியையும் கொன்னுட்டாங்க. தலைவியோட மந்திரக்கல்லையும் எடுத்துக்கிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரியே அந்த மாளிகையை அவ்வளவு சுலபமா அடக்க முடியாது. அவங்க தீய சக்தியுடைய மொத்த உருவம். எனக்கு என்னமோ இதுக்கு மேல இங்க அமைதி இருக்காதுன்னு தோணுது. மூத்தவரே என்னாச்சு? மூத்தவரே தயவு செஞ்சு எந்திரிங்க. என்னாச்சு? எதுக்காக இப்ப கத்துன? இவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நல்லதானே இருக்காங்க. எனக்கு தெரியல, அவங்க மூச்சு விடுறது நேரத்துக்கு நேரம் கம்மி ஆகுது. எப்படி குணப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். துடிப்பு கம்மியா இருக்கே, மூச்சும் கம்மியா இருக்கு.
இப்ப என்ன பண்றது? தெரியலையே. மூத்தவரே, இவங்களை நாங்க இழக்க விரும்பல. அவங்கள சோதிச்சு பார்த்ததுல எந்த ஆபத்தான அடியும் படல. ஆனா இருதய துடிப்பு கம்மியா இருக்கு. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. No. இவங்க பிரச்சனை மனசுல இருக்கு. இவங்க கடந்த காலத்து நினைவுகள் இவங்களுடைய இருதய துடிப்பை ரொம்ப கம்மி பண்ணுது. இவங்களை குணப்படுத்தணும்னா ஆள் மனசுக்குள்ள இருந்து இவங்களை எழுப்பணும். ஆள் மனசா? அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? கால மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வச்சு இவங்களை கனவுல இருந்து எழுப்புவோம். வாங்க. அங்க இறக்கி வைங்க. இந்த கால மண்டபத்தோட சக்தியை பயன்படுத்தி இவங்க கனவை கட்டுப்படுத்த போறேன். சரி, இவங்களுடைய கனவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு என்னாச்சு? இவங்க பண்ற வைத்திய முறையால இவங்களோட ஆழ் மனசை கட்டுப்படுத்தலாம். இவங்களை எழுப்பிடலாம். நீ ஆரம்பி. ம். என்ன இது போரா? கொஞ்சம் அங்க பாருங்க. மூத்தவருக்கு என்ன? யோசிக்காத. நீ ஏதாவது பண்ணா அடுத்த நொடியை இவளை கீழே தள்ளிடுவேன். இவ கதை முடிஞ்சிடும். யோசிக்காத, இவளை கொன்னுடு. வேண்டாம். மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க இன்னும் அந்த வழியில இருந்து வெளியில வரல. இப்ப புரியுது இவங்க ஏன் ரொம்பவும் வேதனையா இருந்தாங்கன்னு. குற்ற உணர்ச்சி அவங்களை கொன்னுகிட்டு இருக்கு. ஜென்லாங் இறந்ததுக்கு அவங்க தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அந்த கொடூர சம்பவம் இவங்களுடைய ஆழ் மனசை விட்டு கொஞ்சம் கூட வெளியே போகல. இந்த கனவுல இருந்து அவங்க வெளியில வரலனா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். மாமா, இப்ப நம்ம பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். இவங்களை மட்டும் நாம இப்போ காப்பாத்தலனா இவங்க கனவுக்குள்ளேயே அவங்களோட உயிரை விட்டுடுவாங்க. இல்ல, வேண்டாம். ஐயோ, இப்ப மட்டும் அவ அங்கிருந்து குதிச்சானா அது அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். அதை தடுக்கணும். நான் உள்ள போறேன். அங்க இருந்து வெளியே வர நான் உதவி பண்றேன். நீ இவங்களுக்கு நெருக்கமானவரா? நீ நெருக்கமானவங்க இல்லனா ஒருவேளை அவங்க உன் பேச்சை கேட்டு அங்க இருந்து வர மறுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? நான் உள்ள போறேன். இங்க பாரு, இத நீ பண்ணாத. இவங்க இப்ப ஆபத்துல இருக்காங்க. இவங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அவங்களோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும். நானே உள்ள போறேன். நமக்கு இப்ப நேரம் இல்ல. என்ன நீங்க நம்பலாம். சரி, இதுதான் கனவை கலைக்கிற கல். நீ உள்ள போனதும் இந்த கல் அவன் மேல வச்சிரு. என்ன
ஏன்னா அப்பதான் அவங்க அந்த ஆள் மனசுல இருக்கிற கனவுல இருந்து வெளியில வர முடியும். ஆனா இத ரொம்ப நேரத்துக்கு அவங்கள கட்டுப்படுத்தி வைக்காது. நீ சீக்கிரமா உள்ள போணும். நான் பாத்துக்கிறேன். யுவிங்னா ஜாக்கிரதையா இரு. அண்ணா நீ ஒண்ணும் கவலைப்படாத. சென்லாங், நானும் வந்துட்டேன். ஒரு வழியை நாம திரும்ப சேர்ந்துருவோம். வேண்டாம், நீங்க தப்பு பண்றீங்க. எதுக்கு இப்ப என்ன தடுத்து நிறுத்தின? என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போறேன்? எதுக்காக இப்படி பேசுறீங்க? நீங்க உயிரோட இருந்தா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்கும். எனக்கு வாழற ஆசையே போயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா பாடிக்கிட்டு ஜெங்லியன் கூடவே இருந்தேன். ஜெங்லியனுடைய சிரிப்பை என்னால மறக்கவே முடியல. யுவிங்னா இருங்க, ஏன் அவன் அந்த கல்லை பயன்படுத்தல? இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு எந்த விதத்திலயும் நீங்க பொறுப்பாக மாட்டீங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சீங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. உங்களோட வலி எனக்கு புரியுது. உங்களோட ஞாபகங்களை அழிக்கதான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, உங்களோட நினைவுகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமானது. சில விஷயங்களை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அது மனசுலயே இருக்கும், என்னைக்கும் நீங்காது. விபத்தாலதான் நானும் என்னோட சின்ன வயசு ஞாபகங்களை மொத்தமா இழந்தேன். அப்போ நான் நல்லவளா இல்ல கெட்டவளா எதுவுமே எனக்கு தெரியாது. இப்பவும் எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களோட வேதனை எனக்கு புரியுது. உங்களோட நல்ல ஞாபகங்கள் ஆவது உங்களுக்கு இன்னும் இருக்குல்ல. ஆனா எனக்கு அது கூட ஞாபகம் இல்ல. ஆனா திடீர்னு ஒரு நாள் கண் முழிச்சு நான் பார்க்கும்போது என் அம்மாவும் என் அண்ணனும் என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நமக்கு பசிச்ச உடனே நாம சாப்பிடணும், தூக்கம் வந்தா உடனே தூங்கிடணும், உயிரோட இருக்கோம்னா சந்தோஷமா இருக்கணும். உயிரோடவா? உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன இருக்கு? உங்க வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கை உங்களால உயிரோட இருந்தா சாப்பிட முடியும். இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதனால ரொம்ப ருசியான உணவுகளும் கிடைக்கும்ல. உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமா சொன்னதை செய். 2 பேரும் சீக்கிரம் வெளியில வரலன்னா அங்கேயே மாட்டிப்பீங்க. நமக்கு நேரம் இல்ல, நீங்க என் கூட வாங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அம்மா என்ன அது?
நீங்க அவர் கூட இருந்த நினைவுகளை யோசிச்சு பாருங்க. அதுல வேதனை மட்டும் இல்லையே. என்ன பண்ற? நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? இத கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, லியோக்ஸின் மாளிகை மக்கள் மேல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க போலாம். இது என்கிட்ட கொடுத்தது ஜென் லியாங் தான். நான் சொல்றத கேளுங்க. அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா? என் கூட நீங்க திரும்பி வரலன்னா அதை பார்க்க முடியாது. என் கூட வந்துருங்க. ஒன்னும் ஆகல. ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. நீங்க எப்படி இருக்கீங்க? பொறுமையா எழுதுங்க. அந்த கடிதம் எங்க? இது உண்மையா இல்ல கனவா? அந்த கடிதம் உன்னுடைய கனவுல வந்ததுனால அது நிஜத்திலையும் கண்டிப்பா இருக்கும். அத இன்னும் நீ படிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, அது சோஷன்ல தான் இருக்கும். நம்ம திரும்ப அதை போய் எடுக்கலாம். மூத்தவரே, இவர் டாஃபன் சரங். இவர் தான் டேங்கோட தலைவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உங்களை காப்பாத்துனாங்க. ரொம்ப நன்றி. அது இருக்கட்டும், எங்க ஊர் மக்களுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் இதையே தானே பண்ணியிருப்பேமா. மூத்தவரே, நாங்க தப்பு பண்ணிட்டோம். மூத்தவர் குயிங், காதலர் தின தன்னைக்கு நாங்க அவரை மாதிரி நடிச்சிருக்கவே கூடாது. நானும் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அத பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். நம்ம எல்லாரும் குவாங்ஸில இருந்து சூஷனுக்கு திரும்பி போகணும். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஏற்கனவே இந்த நகரத்துக்கு எக்கச்சக்கமா உதவிகள் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், சூஷனுக்கு கிளம்புங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்களே பாத்துக்கிறோம். வந்த விருந்தாளிகள் இங்க இருந்து பாதுகாப்பா போகணும், அதான் முக்கியம். எங்க பள்ளிக்கு தேவையானதை இனிமே நாங்க பாத்துக்கிறோம். ஷஃபே, எவ்வளவு எழுப்பி பார்த்தாலும் அப்பா எழுந்துக்கவே இல்லை. ஆனா திரும்ப போய் பார்த்தா அப்பா வந்த இடத்துல காணும். குடிச்சிட்டு சூது விளையாட போயிருப்பாரு. இப்பவே நீ உள்ள வா. ஜஃபே, நான் சொன்னதேதான். எங்க அப்பா மறுபடியும் குடிச்சிருக்காரு. ஜஃபே மறுபடியும் கடனாளி ஆயிட்டாரு. நீங்க குடிக்கிறத நிறுத்த மாட்டீங்களா? கோவப்படாம கேளு. இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டல. இன்னைக்கு நீயும் நானும் இந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போக போறோம். வா வா வா, கிளம்பலாம் கிளம்பலாம். என்ன அப்பா, என்ன? நான் வரல. நீ வரலையா? நான் வர மாட்டேன். சொல்றத கேளு. நீ வரலையா? வரமாட்டியா? சொல்லு, வரமாட்டியா? அப்பா, என்ன பண்றீங்க?
அப்பா எதுக்காக வீட்டை எரிச்சீங்க? நாம கிளம்புறோம். சீக்கிரம் சீக்கிரம் வா, பேசாத வா. ஒரு நிமிஷம் இருங்க. கிளம்பு. அப்பா, போ போ. அப்பா, என்னப்பா? சீக்கிரம் போ. அப்பா தள்ளாதீங்க. ஓ சீக்கிரம் வேகமா போ. அப்பா எங்க போறோம்னு சொல்லுங்க. என்ன தள்ளாதீங்கப்பா. அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? ஜாலான், அத்த மெஜாய். அப்பா உங்களுக்கு என்னாச்சு? ஜாலாங், ஒருத்தர் பொருள் வாங்க வந்திருக்காரு. உங்க வீட்டு முன்னாடியே தான் இருக்காரு. இந்தா, நீ சாப்பிட ஏதாவது வாங்கிக்க. வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி அத்த. இப்போ உன் மகனை கூட்டிகிட்டு எங்க போய் ஒளிய போற? உலகம் ரொம்ப பெருசு. எப்பவும் எங்கேயாவது இடம் இருக்கும். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். இங்க பாரு, நான் எவ்வளவுதான் தடுத்தாலும் இங்ஷி சூஷனுக்கு போயிட்டான். நடக்க வேண்டியது நடந்தே தீரும். எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் என்ன மட்டும் தான் நம்புறேன். நீ உன்ன நம்புறியா? உனக்கு என்ன அப்படி ஒரு பயம்? எதுக்காக நீ மறைஞ்சு வாழணும்? இத்தனை வருஷமா ஜியாலாங்கோட மறைஞ்சு வாழ்ந்துட்ட. அவனை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இப்ப வேணா ஜியோலாங் விளையாட்டுத்தனமாவும் வெகுளியாவும் இருக்கலாம். ஆனா மத்த பசங்களை விட அவன் புத்திசாலியா இருக்கான். அத பத்தி நீ யோசிச்சிருக்கியா? அப்பா இங்க பாருங்க, அவர்கிட்ட இருந்து நான் உங்களுக்காக சில மருந்துகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். போன வாட்டி நீங்க வெளில போனப்போ உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சது. போன வாட்டி நமக்கு மருந்து கிடைக்கல. அதனாலதான் இந்த தடவை மருந்து வாங்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அத்த, இந்த வாட்டி நான் எவ்வளவு தூரத்துக்கு போக போறேன்னு எனக்கு தெரியல. எனக்காக நீங்க இவனை மட்டும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. கவலைப்படாத, உன்னை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். கண்டிப்பா போயே ஆகணுமா? ஜியோலாங் கிளம்பலாம். வா வா சீக்கிரமா எதுக்காக வா. ஓடுற? நெருப்ப அணைக்கணும். அப்பா இருங்க, நானும் வரேன். எரிஞ்சு போயிடுச்சா? அப்பா, நாம உண்மையாவே வீடு இல்லாதவங்களாயிட்டோம். இத புடி. அப்பா அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வீடை நம்ம திரும்ப கட்டிக்கலாம். எந்திரிங்க. என்னால எழுந்திருக்க முடியல. ஜோயோ, அப்பா என்னாச்சு என்னாச்சு? உனக்கு? அப்பா பாருங்கப்பா. அப்பாவை தூக்கு. வா. அப்பா ஒண்ணும் இல்ல. எந்திரி. அப்பா வா. உன் பையன் தான் உன்னை பாத்துக்கிட்டான். கலைச்சு போய் அப்படியே தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்காக கவலைப்படுற? நான் சாக மாட்டேன். இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. நீ அவளை சந்திச்சியா? உன் தோள்பட்டையில இருக்கிற காயம் ஜியாலோங்கோட காயம் மாதிரி இருக்கா? உனக்கும் அவளுக்கும் அப்படி என்னதான் ஆச்சு? கடந்த காலம் எனக்கு ஞாபகம் இல்ல. கடந்த காலத்தை விட்டு தள்ள. இப்ப பாரு,
நீயும் காயப்பட்டிருக்க, வீட்டையும் இழந்துட்ட. உன்னோட பொருள் எல்லாத்தையும் மேல வைக்கிற. 2 பேரும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கங்க. இங்க வாடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. உன் பணம் எனக்கு தேவையில்லை. பசங்க 2 பேரும் சூஷனுக்கு போயிட்டதால இந்த இடத்துல யாருமே இல்ல. எப்படியும் இங்கதானே சாப்பிட வர போற. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? என் கூடவே தங்கிடு. ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும். பெருசா ஒண்ணும் இல்ல. மரத்தை வெட்டணும், கோழிக்கு சாப்பாடு வைக்கணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். மகனே எழுதுற, சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பில. மோசமான இடமா இருக்கு. ஓய் யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் தலைவி. இருந்தாலும் தங்க பட்டாம்பூச்சி எனக்கு கிடைக்கல. ஆனா உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால நிறைவேற்ற முடியும். இங்க இருக்கிற தாமரை உங்களோடதுதான். நீங்க அதை எடுத்துக்கலாம். தலைவி, தலைவி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. என்னாச்சு? நான் தான் ஏற்கனவே தாமரையை கொடுத்துட்டேனே. உங்களுக்கு வேற என்ன வேணும்? காயப்பட்டா மருந்து போடணும். அப்படியே விட்டுட்டோம்னா அது வலியை கொடுத்துரும். பாதுகாவலரே, என் கண்ணை பார்த்து பேச ஏன் தயங்குறீங்க? நான் அழகா இல்லையா? நான் பார்த்ததுலயே நீதான் ரொம்ப அழகு. எவ்வளவு தைரியம் இருந்தா இதை என்கிட்டயே சொல்லுவ. சாவ பார்த்து பயம் இல்லையா என்ன? நான் தவறா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிரு.
வலிக்குதா? தப்பு உங்களோடதில்ல. நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க, அதனாலதான் தயங்குறீங்க. இல்ல, உன்கிட்ட பேசாம தவிர்க்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள இருந்த அந்த பழைய நட்பு நினைவுக்கு வருது. பழைய நட்பா? நான் அழகா இருக்கனா இல்ல அவ அழகா இருக்காளா? அவங்க தலைவி டேங்க சாக்ஷி மாணவர்கள் பாத்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஜாங்ஷியோட தலைவர் யாருன்னு தெரியல. பள்ளியில இருக்கிற எல்லாரும் டாஃபன் சாரனோட பொறுப்பை ஏத்திருக்காங்க. தலைவி டேங் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோஷனோட வாழ் வரிசை தடுக்க முடியாததா இருக்கிறதுக்கு காரணம் தங்க பட்டாம்பூச்சின்னு சொன்னாங்க. சீக்கிரமாவே நீர், மரம், பூமி பட்டாம்பூச்சி எல்லாம் இந்த இடத்துல பிறந்துடும்னு சொன்னாங்க. பட்டாம்பூச்சி பிறந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அதுதான் பட்டாம்பூச்சிகளை பத்தி அவங்க சொன்ன தகவல். ஜாங்ஷி பள்ளியில பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க இப்ப கஷ்டத்துல இருக்காங்க. நீங்களும் சண்டையில ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ ஓய்வெடுங்க, மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே ஆகட்டும் குருவே. இன்னும் அந்த பல்லவிய நீ கண்டுபிடிக்கலையா? அதை என்னால கண்டுபிடிக்க முடியாதவன்னு எனக்கு பயமா இருக்கா? வாழ்க்கை பாதை நீண்ட பயணம், அது தவிர்க்க முடியாத பயணம். இந்த நொடியில் இருந்த ஆகாயத்தில் 1000 நிலவு தென்பட ஆரம்பிக்கும். இறந்து போன மனைவி நினைச்சு பாடுகள் எழுதின பாட்டு இது. ஆனா இதை கேட்கும் போது ஏன் சோகமாவே இல்லை? ஒருவேளை பல்லவிய கண்டுபிடிச்சா உனக்கே தெரியும். நான் சபதம் எடுக்கிறேன், இந்த பல்லவியை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படியெல்லாம் நீ சபதம் எடுக்காத. உண்மையாவே யாராவது கண்டுபிடிச்சிட்டா அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவியா? உனக்கு கோபம் வருதா? சொல்லு சொல்லு. உன்னோட சபதத்தை நீ மறந்துடாத. வாழ்க்கை பாதை நீண்ட பயணம், அது தவிர்க்க முடியாத பயணம். இந்த நொடியில் இருந்து ஆகாயத்தில் 1000 நிலவு தென்பட ஆரம்பிக்கும். நீ இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு மரணமே சுவையாயிருக்கும். உலகத்தை ஆளும் இந்த காதலை அடைய
என்னிடம் உள்ள எதையும் இழக்கத் தயார். அந்த பல்லவி கேட்கறதுக்கு ஏன் சோகமா இல்லைன்னு இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா காதல்ல நினைவுல இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை என்னைக்கும் சோகமா இருக்காது. சுவையான நினைவுகள். வேண்லேன். நான் என்னைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். எப்பவும் என் மனசுல நீதான் இருப்ப. நான் என் வாழ்க்கையை உன் ஞாபகங்களோட வாழ்வேன். மூத்தவரே நில்லுங்க. மூத்தவரே உங்களை அது வாங்க ஏதாவது சாப்பிடலாம். போலாம். ஹேய் வா போலாம், சீக்கிரம் போலாம் வா, இல்லனா கிடைக்காது. வா வா வா. La 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 la， 相信不来的梦，我愿为你放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。